வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஆராயும்போது அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு திருமண நிகழ்ச்சிகளிலிருந்து சில உருவகங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்தின் பிற பகுதிகளில் தீர்க்க தரிசனம் குறித்த புரிதலை விசாலமாக்குகிற தகவல்கள் ஏராளம் இருக்கிறது என்று நினைத்து அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த பலர் தூண்டப்படுகிறார்கள். வரலாற்று நிகழ்வுகளை கட்டுக்கதை என்று சொல்லுகிற நிலைக்கு வரும் அளவிற்கு நூற்றாண்டுகள் நெடுகிலும் கிறிஸ்தவர்கள் சிலர் வேதாகம சம்பவங்களின் வருகிற அடையாளங்களை முக்கியப்படுத்தி இருக்கிறார்கள். இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை. வேதாகம சம்பவங்களை அடையாள ஊமைகளாக நாம் எல்லா இடங்களிலும் பார்த்துவிட முடியாது. அப்படி பார்க்க ஆரம்பித்தால் ஒவ்வொருவரும் அவருக்கு விருப்பமான அர்த்தங்களை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். சிலர் என்ன நினைக்கிறார்கள், உண்மையான மனிதர்கள் சம்பந்தப்பட்ட உண்மையான நிகழ்வுகளை பயன்படுத்தி சபையில் எதிர்காலத்தில் தாம் செய்ய இருப்பவற்றை தேவன் சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் நாம் அப்படி அர்த்தம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை ஒரு பழக்கமாக நாம் வைத்துவிட்டால் நாம் விரும்புகிற கருத்துக்களை எல்லாம் அந்த சம்பவங்களுக்குள் புகுத்தி பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். இது சரியா என்று யோசித்து பாருங்களேன். எலியேசர் அழைத்து வந்த ரெபெக்காளை ஈசாக்கு வழியிலேயே தனியே வந்து அழைத்து சென்றார். அதுபோல ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி அழைத்து வருகிற திருச்சபையை இயேசு வழியிலேயே வந்து அழைத்து செல்வார். இதுதான் இரகசிய வருகை என்று சிலர் சொல்கிறார்கள். இது சரியா என்று யோசித்து பாருங்கள். எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் தெளிவான வசனங்களின் அடிப்படையில் அதை நாம் விளக்க வேண்டும். அடையாளங்களை பயன்படுத்தி விளக்க முற்படுவது தவறானதாகிவிடும். எனவே திருமண நிகழ்ச்சிகளிலிருந்து சில அடையாளங்களை நாம் பார்த்தாலும் அதை ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டாம் என்று நீங்கள் எச்சரிக்கப்படுகிறீர்கள். ஜெபம் பண்ணுவோம். ஒருவர் தன் வாழ்க்கை துணை மேல் வைத்திருக்க வேண்டிய அன்புக்கு இலக்கணமாக எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற அன்பான தேவனே, திருமண நிகழ்வுகளில் இருக்கின்ற மெய்யான அன்பை நீர் எங்களிடத்தில் காட்டுகிறீர் என்பதை புரிந்து கொள்வதற்கு எங்கள் மனக்கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இப்போதைய ராஜஸ்தானில் 14ஆம் நூற்றாண்டிலே மேவார் நாடு என்று ஒரு நாடு இருந்தது. அதன் தலைநகரம் சித்தோர். அந்த தேசத்தை ராஜா ரத்தன் சிங் என்பவர் அரசாண்டு வந்தார். அவருடைய மனைவிகளில் ஒரு மனைவியின் பெயர் ராணி பத்மாவதி, பத்மினி என்றும் சொல்வார்கள். மிகவும் அழகி. டெல்லியை அரசாண்ட அலாவுதீன் கில்ஜி இந்த ராணியின் அழகை கேள்விப்பட்டு எப்படியாகிலும் இந்த ராணியை தன்னுடைய மனைவியாக ஆக்கிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு மேவார் நாட்டை பிடிப்பதற்கு தன் படையோடு வந்தார். ராஜா ரத்தன் சிங்கிடம் நட்பு பாராட்டுவது போல பேசினான். ராணி பத்மாவதி என்னுடைய தங்கை போன்றவள், அவளை நான் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆனால் ராணி பத்மாவதி ஒரு அந்நியன் முன்பு தான் வருவது சரியில்லை என்று சொல்லி, நான் நேரே வரமாட்டேன், என்னுடைய தோற்றத்தை அவர் வேண்டுமானால் கண்ணாடியில் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிடுகிறார். அதற்கும் அலாவுதீன் சம்மதிக்கிறார். அப்படி ராணி பத்மினியை பார்த்த அலாவுதீன் எப்படியாகிலும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து ராஜா ரத்தன் சிங்கை தன்னுடைய கூடாரத்திற்கு அழைத்து செல்கிறான். அங்கே வைத்து ராஜா ரத்தன் சிங்கை அவன் கைது செய்து விடுகிறான். இதை கேள்விப்பட்ட ராணி அலாவுதீனுக்கு தன் நாட்டின் 2 படைத்தலைவர்கள் மூலமாக ஒரு செய்தி அனுப்புகிறார். நான் உங்களோடு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய தோழிகள் படை சூழ நான் அங்கே வர வேண்டும்.
ஆனால் அதற்கு முன் ராஜா ரத்தன் சிங்கிடம் நான் விடைபெற வேண்டும். அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தருவதாக உறுதியளித்தால் நான் என்னுடைய தோழிகள் படையோடு வருகிறேன் என்று சொன்னார். அதற்கு அலாவுதீன் சம்மதித்தான். ஆனால் அங்கே வந்தது ராணியோ அவருடைய தோழிகளோ அல்ல. பல்லக்குகளிலே படை வீரர்கள், சிறந்த வீரர்கள் பெண் வேடமிட்டு வந்தார்கள். ராஜா ரத்தன் சிங் இருக்கிற இடத்திற்கு வந்த மாத்திரத்தில் அந்த படை வீரர்கள் தங்கள் வேடத்தை கலைத்து சண்டையிட்டு ராஜாவை விடுதலை செய்து அழைத்து சென்று விடுகிறார்கள். கில்ஜி மிகவும் கோபமடைந்தார். 8 ஆண்டுகள் சித்தோரை முற்றுகையிட்டான். இறுதியில் கோட்டை இடிக்கப்பட்டது. உள்ளே இருந்தவர்கள் பட்டினி கிடந்தார்கள். தப்புவதற்கு வழியில்லை என்கிற சூழ்நிலை வந்த மாத்திரத்தில் ராஜா ரத்தன் சிங் வெளியே வந்து சண்டையிடுவதற்கு தீர்மானிக்கிறார். ஆனால் நிச்சயமாக தோல்வி என்பதை உணர்ந்த ராணி பத்மினி தன்னுடைய தோழிகளோடு தீக்குளித்து இறந்து விடுகிறார். ராஜாவும் மற்ற ஆண்களும் சண்டையிட்டு இறந்து விடுகிறார்கள். ராஜா ரத்தன் சிங்குக்கு 6 மனைவிகள் என்று சிலர் சொல்லுகிறார்கள், 2 மனைவிகள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சரி, 6இல் 1 அல்லது 2இல் 1 கேட்கிறான். கொடுத்துவிட்டு நாம் உயிரோடு வாழலாம் என்று நினைக்கவில்லை. தன் மனைவியை விற்பதற்கு ராஜா ரத்தன் சிங் ஆயத்தமாக இல்லை. இந்த ராஜா ரத்தன் சிங் ஒரு சிற்றரசன் தான். இவன் செத்தால் செத்துவிட்டு போகட்டும், ஒரு பேரரசனுக்கு மனைவியாகலாம் என்று பத்மினி தன்னுடைய கணவனை விட்டு விலகுவதற்கு ஆயத்தமாக இல்லை. கணவன் மனைவி உறவு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த தம்பதியை நாம் சொல்லலாம். உறவுகளிலேயே மிக நெருக்கமான உறவு திருமணம். அதன் மூலம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பையும் அவரோடுள்ள நம் உறவையும் நம்மை மீட்க அவர் சென்ற தூரம் குறித்தும் நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே திருமணங்கள் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மைகளை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்வதற்கு முற்படுவோம். கணவன் மனைவி ஒரே மாம்சம் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி ஆதாமிடத்தில் கொண்டு வந்தபோது இவள் என் மாம்சத்தில் மாம்சம் என்று சொல்லுகிறார், என் எலும்பில் எலும்பு என்று சொல்கிறார். அதற்கு பிறகு வேதம் சொல்கிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். தன் தகப்பனையும் தாயையும் மறந்து விடுவான் என்று சொல்லவில்லை. ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுகிறது. தன்னுடைய தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் முதலிடம் கொடுத்து வாழ்ந்த அந்த ஆண்மகன் இப்பொழுது தன் மனைவிக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அது நிமித்தமாக தன் தகப்பனையும் தாயையும் மறந்துவிட்டான் என்றால் 5வது கற்பனையை மீறுகிற பாவத்திற்கு அவன் உள்ளாகிறான். எனவே இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டு தகப்பனையும் தாயையும் விட்டுவிடுவது எந்த விதத்திலும் சரியில்லை. அந்த தவற்றை அநேகர் செய்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட தவற்றை செய்ய மாட்டார்கள் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இந்த உறவு வாழ்நாள் முழுவதும் பேணப்பட வேண்டிய ஒன்று. இதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் விழுந்து போன மனிதர்கள் தேவன் கொடுத்த இந்த அடிப்படை ஈவை சிதைத்து விட்டார்கள். தங்கள் சுயநலத்திற்கு வசதியாக வேத வசனங்களை திருத்தி பேசுவதற்கும் ஆரம்பித்தார்கள். தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்று இயேசுவிடத்திலே ஒரு முறை பரிசேயர் கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்ன பதிலை பாருங்கள். உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று சொல்கிறார். விவாகரத்து என்பது தேவனுடைய உள்ளத்தில் இல்லை. ஆனால் மனிதர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே அப்படிப்பட்ட ஒரு அனுமதியை கொடுக்கத்தக்கதாக தேவன் சொன்னார் என்று இயேசு சொல்கிறார். தேவன் தம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாத மக்களுக்கு
அவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறார். அடிமைகளை நீங்கள் வைத்திருக்கக்கூடாது என்று ஆரம்பத்திலேயே சொல்லவில்லை. நாளாக ஆகத்தான் அந்த மாற்றம் நிகழ்கிறது. ஆனால் இப்பொழுது ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை என்கிற நிலை மாறி ஒரு சிறு காரியத்திற்கும் கணவன் வேண்டாம் மனைவி வேண்டாம் என்று சொல்லுகிற நிலை வந்துவிட்டது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவை எதற்கு உருவகமாக பவுல் காட்டுகிறார் பாருங்கள். மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிற அந்த கருத்தை சொல்லிவிட்டு பவுல் சொல்கிறார், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்கிறார். நாம் கிறிஸ்துவோடு கூட அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் நிகழ வேண்டும். குறைகளுள்ள 2 நபர்கள் திருமண பந்தத்தில் இணைகிறார்கள். எனவே பிரச்சனை எப்போதும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் ஒருவரிடத்தில் பிரச்சனையே இல்லை, நம்ம இடத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. எனவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தன்னுடைய மனைவியை கணவன் தன்னுடைய மாம்சமாக பார்க்க வேண்டும். இருவரும் ஒரே மாம்சம். எனவே தன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாப்பானோ அதுபோல அவன் தன் மனைவியையும் பாதுகாக்க வேண்டும். இயேசுவும் அதுபோல தம்முடைய சபையை பாதுகாக்கிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மேலான உறவை குறித்து திருமணம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று பாருங்கள். திருமண உறவிலே 3 நியதிகள் இருக்கின்றன. ஒன்று, உங்கள் வாழ்க்கை துணை மன்னிக்க தகுதியற்றவராக இருந்தாலும் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல அவர்களை மன்னியுங்கள். மன்னிக்க வேண்டும். மன்னிக்க முடியாததினால்தானே விவாகரத்து ஏற்படுகிறது. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் அடுத்தவரை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால் அந்த உறவு நன்றாக இருக்கும் அல்லவா? சகல குற்றங்கள் குறைகளுக்கு மத்தியில் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் சகல குற்றம் குறைகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பது வேறு, ஏற்றுக்கொள்வது. நான் மன்னித்து விட்டேன், ஆனால் இனிமேல் உன்னிடத்தில் பேச மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லை இல்லை, உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து எப்படி தமக்கு முன்பாக நம்மை வைத்திருக்கிறார் அதுபோல உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வையுங்கள். அப்படிப்பட்ட ஒரு திருமண உறவை உடையவர்களாக நாம் வாழும்போது தேவன் நாமை எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். குற்றங்குறைகள் உள்ள நம்முடைய மணவாளன் எப்படி பார்க்கிறார் என்று பார்ப்போமா? அழகான மணவாட்டியாக பார்க்கிறாராம். எசேக்கியேல் 16 அவ்வாறுதான் சொல்கிறது. நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை எசேக்கியேல் 16 தெளிவாக காட்டுகிறது. எருசலேம் சபையை பற்றி பேசுகிறார், இஸ்ரவேல் தேசத்தை பற்றி பேசுகிறார். ஆரம்பத்தில் அவர்கள் அருவருக்கப்பட்டவர்கள். ஒரு குழந்தை பிறப்பை போல கற்பனை பண்ணி ஆண்டவர் இங்கே சொல்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். நீ பிறந்த பிறகு தூரை எறிந்து விட்டார்கள். நீ இரத்தத்தில் கிடந்தாய், உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆம், இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொன்னேன் என்று எசேக்கியேல் 16 நாம் வாசிக்கிறோம். பிறகு தன்னுடைய வஸ்திரத்தை அவள் மேல் விரித்து அவளுடைய நிர்வாணத்தை மூடி அவளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். விதமாக இஸ்ரவேல் தேவனுக்கு சொந்தமானதாக மாறியது. தேவனை கணவனாகவும் இஸ்ரவேல் தேசத்தை மனைவியாகவும் தேவன் இங்கே பாவித்து பேசுகிறார். அவளை அலங்கரிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தேவன் செய்கிறார். அதனால் என்ன ஆயிற்று? மிகவும் அழகுள்ளவள் ஆனாள். பெரிய ஸ்லாக்கியம் அவளுக்கு கிடைத்தது.
அநேகர் இஸ்ரவேல் தேசத்தை தேடி வந்தார்கள். அப்படி வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அப்படி தேடி வருகிறவர்களிடம் தேவனை பற்றி சொல்ல வேண்டிய கடமை, ஒரு பொறுப்பு இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் என்ன நினைத்தது தெரியுமா? நான் அழகாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் ஏதோ அந்த அழகு தன்னால் தான் வந்தது என்று நினைத்து மற்றவர்களோடு இணைந்து விடுகிறார். தேவன் பொன்னும் வெள்ளியும் கொடுத்தால் அதை எடுத்து சுரூபங்களை உண்டாக்கினார். அவைகளோடு வேசித்தனம் பண்ணினார். இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு மனைவி. தேவனுடைய மனைவி என்று அழைக்கப்பட வேண்டிய இஸ்ரவேல் தேசம் தேவனை மறந்து வேறே உறவுகளை தேடினால் அதை வேசித்தனம் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவது? நான் உனக்கு கொடுத்தவற்றை அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய். தருவது நான், ஆனால் அவற்றை எடுத்து உன்னுடைய காதலர்களுக்கு நீ கொடுக்கிறாய். ஏன்? நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் குமாரத்தைகளையும் கூட அவைகளுக்கு இரையாக நீ பலியிட்டாய். இன்றைக்கு கூட நம்ம அப்படி செய்கிறோமே. தேவன் நமக்கு அருமையான பிள்ளைகளை கொடுத்தார், அந்த பிள்ளைகளை நாம் உலகத்திற்கு கொடுத்து விடுகிறோமே. பிள்ளைகள் உலகத்திலே சம்பாதிப்பது முக்கியமில்லை, ஆனால் சம்பாதிப்பது தான் முக்கியம் என்று நம்முடைய மனதிலே நாம் வைத்துவிட்டால் நம்முடைய பிள்ளைகளை உலகத்திற்கு இரையாக நாம் பலியிட்டு கொண்டு தானே இருக்கிறோம். ஒரு பக்கம் இவ்வாறு மோசமான காரியத்தை செய்தால், இன்னொரு மோசமான காரியம், சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. செல்வாக்கு மிகுந்தவர்கள் முக்கியமானவர்களாக தெரிந்தார்கள். சாமானியர்கள் அவளுக்கு முக்கியமானவர்களாக தெரியவில்லை. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதாவது நல்லது செய்தால் அது தேவனால் நமக்கு கிடைத்த ஈவு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாவதாக பாவ மன்னிப்பே. பாவமறியாத இயேசு நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டதால் தான் நமக்கு கிடைக்கிறது. அவர் நமக்காக பாவமானார். அதனால் நாம் தேவனுடைய நீதியை பெறுகிறோம். பல சமயங்களிலே நாம் இதை மறந்து விடுகிறோம். மிகவும் மிகவும் நல்ல பக்தர்கள் கூட இந்த தவற்றை செய்கிறார்கள். ஏதோ தாங்கள் செய்கிற நற்கிரியைகளுக்கு தேவன் பலனளிக்க வேண்டும் என்பது போல பேசி விடுகிறார்கள். நிகழ்மையாக சொல்வதை பாருங்கள். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரிகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தரலாம். நெகேமியா நற்கிரிகளை செய்தார் என்றால் அதற்கு ராஜாவின் உதவி காரணம். ராஜாவின் உதவி கிடைத்ததென்றால் அதற்கு தேவனுடைய ஆவியானவர் ஒரு காரணம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நல்லவற்றை செய்யும்போது ஏதோ நாம் தான் அந்த நல்லவற்றை செய்தோம் என்று எண்ணி பெருமைப்பட ஆரம்பித்து விடுகிறோம். அது பிரசங்கம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, நாம் செய்யவில்லை, தேவன் செய்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு இருந்ததென்றால் நமக்குள்ளாக இந்த பெருமை வராது. தங்களுக்கு தேவன் தந்தவற்றை நாம் நம்முடையவை என்று நினைக்கும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? ஓசியாவின் மனைவியைப் போல நாம் செயல்பட்டு விடுகிறோம். ஓசியாவின் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று யோசித்து பாருங்கள். அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். அவளுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். முதலாவது பிள்ளை தனக்கு பிறந்த பிள்ளை என்று சொல்கிறார். அடுத்த 2 பிள்ளைகளை அப்படி அவர் சொல்லவில்லை. ஏன்? நீ என் பிள்ளை இல்லை என்ற ஒரு குழந்தைக்கு பெயரிடுகிறார். ஆனாலும் அவளை துரத்தவில்லை. தானாக அவள் போய்விடுகிறார். அவளுக்கு அவர் சம்பாதித்து சாப்பாடு போட்ட போது தன்னுடைய கணவர் தனக்கு சாப்பாடு தருகிறார் என்கிற எண்ணத்தை உடையவளாக இல்லாமல், ஏதோ தன்னை நேசிக்கிறவர்கள் தான் தனக்கு எல்லாவற்றையும் தருகிறார்கள் என்பதாக நினைத்து கொண்டார். சாப்பாட்டை விட தின்பண்டம் பெரியதாக தெரிந்தது. ஆனால் இந்த தின்பண்டத்தை எல்லாம் அவர்கள் எதற்காக கொடுக்கிறார்கள்? ஏதோ நல்லது செய்வது போல செய்து அவளை தங்களுடைய இச்சைக்கு பயன்படுத்தத்தானே அதை செய்தார்கள். அதை அவள் உணரவில்லை. இஸ்ரவேல் தேசமும் அப்படித்தான் நடந்தது. தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் தேவன் கொடுத்திருக்க
வெள்ளியையும் பொன்னையும் தேவன் பெருக பண்ணியிருக்க அதை அறியாமல் அவற்றையெல்லாம் வேறு தெய்வங்கள் கொடுத்ததாக நினைத்தார்கள். தேவனுடைய வேதனை எப்படிப்பட்டது என்பதை யோசித்து பாருங்கள். ஓசியா தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்தார். இந்த ஜனங்கள் எப்படி நான் அவர்களுக்கு கொடுத்ததையெல்லாம் பாகால் தந்ததாக சொல்லிக்கொண்டு என்னை அசட்டை பண்ணுகிறார்களோ, அதுபோல உன்னை அசட்டை பண்ணின உன் மனைவியை நீ திரும்பவும் சேர்த்துக்கொள் என்று சொல்கிறார். அவரும் சந்தைக்கு செல்கிறார். அங்கே அவருடைய மனைவியை ஏலம் விடுகிறார்கள். கொஞ்ச காலம்தானே, இச்சை குறைந்த பிறகு அவள் தேவையில்லை. அவளை அடிமையாக விற்பதற்கு ஏலத்திற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். 15 வெள்ளிக்காசும் 1.5 மரக்கலம் வார்கோதையும் கொடுத்து அவளை வாங்குகிறார். 1.5 கலம் வார்கோதுமை 15 வெள்ளிக்காசு என்று எடுத்துக்கொண்டால் 15 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசு வேறு எங்கோ பார்த்ததாக தெரிகிறதா? ஆம், இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ்காரியத்து 30 வெள்ளிக்காசு தான் வாங்கினார். தேவனை தங்களுடைய கணவராக பார்க்க வேண்டிய ஜனங்கள் தேவனை மறந்து போனார்கள். கிறிஸ்தவர்களும் அதுபோலத்தான் வாழ ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவ திருச்சபை வேசியாக மாறியது. அந்த வேசித்தனத்தை பூமியின் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலே அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்றும் வேதம் சொல்கிறது. பூமியின் வர்த்தகர்கள் செல்வத்தை சேர்ப்பதற்கு அவருடைய வேசித்தனம் பயனுடையதாக இருந்தது. இப்படிப்பட்ட வேசித்தனத்தை இந்த சபை செய்தது, அந்த சபை செய்தது என்று சொல்வது நமக்கு மிகவும் எளியது. நான் செய்கிறேனா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு யாருக்கு கொடுத்தாலும் அது வேசித்தனம் தானே. பணத்துக்கும் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் செல்வாக்குக்கும் படிப்புக்கும் தேவனை விட அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோமா? நம்முடைய நிலைமையும் அப்படித்தானே இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை பாருங்கள். என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் சில திருச்சபைகளை விட்டு வெளியே வருவது தான் முக்கியம் என்று நாம் நினைத்து விடுகிறோம். அந்த திருச்சபையின் வேசித்தனமான தன்மையை விட்டு நாம் வெளியே வரவில்லை என்றால் நாம் எங்கிருந்தாலும் பாபிலோன் தான். தானியேல் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு சென்ற பிறகு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தவர்கள் பாபிலோன் மக்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் பாபிலோனில் வாழ்ந்த தானியேலோ இஸ்ரவேல் குடிமகனாக வாழ்ந்தார். இதை குறித்து நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். மற்ற சபைகளை மற்ற மக்களை குறை சொல்லிக்கொண்டு நாம் தப்புவதற்கு நாம் முயற்சி எடுக்கக்கூடாது. இதை மிகுந்த வேதனையோடு கூட சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். சத்தியம் என்பது என்ன? தேவன் அன்புள்ளவர் என்பது தான். நாம் அவருடைய பிள்ளைகள் என்றால், நாம் அவருடைய சீடர்கள் என்றால் அவரை போன்ற அன்புடையவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த அன்பு இல்லை என்றால் நாம் பாபிலோனியர் தானே. நாம் தான் முக்கியம் என்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் எங்கிருந்தால் என்ன? தேவனுடைய வேதனை எப்படிப்பட்டது என்பதைத்தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு மனைவி உனக்கு துரோகம் செய்தால் அல்லது கணவன் உனக்கு துரோகம் செய்தால் உனக்கு எப்படிப்பட்ட வேதனை வருகிறது யோசித்து பாருங்கள். அதை விட அதிகமான வேதனையை நீங்கள் எனக்கு தருகிறீர்கள் என்று சொல்கிறார். இந்த அன்பை நாம் புரிந்து கொள்வோமா? சொல்லுவோம். தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவனை நம்பாமல் விலகுகிற விசுவாசிகளை தேவன் என்ன செய்வாராம்? வேசி நியாயம் தீர்க்கப்பட்டாள் என்று வெளிப்படுத்தலிலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு திருமண உறவுகள் நமக்கு பயனுடையவைகளாக இருக்கின்றன. நாம் மனைவியாக இருக்கிறோமா, வேசியாக இருக்கிறோமா? பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்த பிறகு அவர்கள் சத்தமாக ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள்.
அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று பாடினார்கள். இந்த 19ஆம் அதிகாரத்திற்கு முன்பாக 18ஆம் அதிகாரத்தில் தேவனை விட்டு விலகி வேசியாய் நடக்கிற, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிற, ஆனால் கிறிஸ்தவர்களை இல்லாமல் வாழ்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். தன் வேசித்தனத்தால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்று பாடுகிறார்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் ஊழியக்காரரின் இரத்தத்தை சிந்தவில்லை. நன்றாக யோசித்து பாருங்கள். தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன் என்று வேதாகம் சொல்கிறது. வாசித்திருக்கிறீர்களா? நீங்கள் சகோதரரை பகைக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ரத்தம் சிந்துகிறீர்கள். அந்த இரத்தத்திற்காக தேவன் உங்களிடத்தில் பழி வாங்குவார். இது கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள் எப்படி அன்பற்றவர்களாக மாற முடியும்? இந்த பின்னணியில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று சொல்லப்பட்டது. திரளான ஜனங்கள் ஆரவாரம் போட்டு சத்தமிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவநாயக கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், அல்லேலூயா என்று பாடுகிறார்கள். அப்பொழுது ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. அந்த மனைவிக்கு சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டதாம். அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் நம்மை சிந்திக்க தூண்ட வேண்டும். அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றான். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களா? அப்படியானால் மனைவியார்? நாம் அழைக்கப்பட்டவர்களா அல்லது மனைவியா? யோசித்திருக்கிறீர்களா? இதுக்கு முன்னராக நம்மை மனைவியாகவும் அவரை கணவராகவும் வேதாகமம் பேசுகிறது என்று நாம் பார்த்து வந்தோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சிறு மாற்றம் காணப்படுகிறது. விசுவாசிகளை கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமம் சொல்லிவிடுகிறது. அப்படியானால் மனைவியார்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திலே மனைவியார் என்கிற கேள்விக்கான பதிலை நாம் அறிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 21:2 சொல்கிறது, யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புதிய எருசலேம் மணவாட்டியைப் போல இருந்தது என்று சொல்கிறார். 9, 10 வசனங்கள் தெளிவாக சொல்கிறது என பார்க்க வேண்டும். நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி தூதன் யாரை காட்டினார்? எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி யார்? எருசலேம் நகரம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நகரத்திற்கு வெளியே தான் இருக்கிறார்கள். உள்ளே வாருங்கள் என்று தேவன் அழைப்பதாக பின்னாலே நாம் பார்க்கிறோம். உள்ளே வாருங்கள் என்று அழைக்கப்படும் போது தான் நமக்கு விருந்து கொடுக்கப்படுகிறது. எருசலேம் ஏன் மணவாட்டி என்று சொல்கிறார்? இயேசுவானவர் சர்வலோகத்தின் ராஜாவாக பதவி ஏற்பு விழாத்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். எருசலேம் தலைநகரம். தலைநகரத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ராஜா. அதுவரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கே அவரை நம்முடைய வாழ்க்கையின் ராஜாவாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இயேசுவானவர் பூமியில் இருந்தபோது எதை செய்தாலும் பிதா என்ன சொன்னாரோ அதை செய்தது போல நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலாம். எதை செய்வதாக இருந்தாலும் தேவனிடத்தில் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்யலாம். அப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றார் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் பங்கேற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் ஒரு கல்யாணத்தில் இயேசுவானவர் இருந்ததுனால எப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி அங்கே வந்திருந்த விருந்தினர்களுக்கு கிடைத்தது யோசித்து பாருங்கள்.
மிகவும் அருமையான திராட்சரசம். பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுகிறான், அவனுக்கு தெரியாது இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியிருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் நல்ல திராட்சரசத்தை கடைசி வரைக்கும் வைத்திருந்தீரே என்று மணவாளன் வீட்டாரிடத்தில் அவன் பேசுவதாக ஒரு காட்சி வருகிறது. என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி! அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்திய 22ஆம் அதிகாரத்தில் ஓர் உவமையில் ராஜா ஏற்பாடு செய்த ஒரு கல்யாணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேகரை அழைக்கிறார்கள், வரவில்லை. சிலர் வருகிறார்கள். அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். தெரிந்து கொண்டவர்கள் என்று சொன்னால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். இவர்கள் தான் தெரிந்து கொள்கிறார்கள். யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் தீர்மானம் செய்யவில்லை. தீர்மானம் செய்ய வேண்டியது நாம் தான். எல்லோருக்கும் கல்யாண வஸ்திரம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவ நீதி தான் அந்த கல்யாண வஸ்திரம். அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த அழைப்பிலே பங்கு பெற வேண்டும் என்று நாம் முடிவு செய்தால் நாம் நிச்சயமாக அந்த விருந்தில் பங்கு பெறலாம். விருந்து வேண்டும் என்று ஆசைப்பட்டும் கிறிஸ்துவின் நீதியை நாம் புறக்கணித்து விட்டோம் என்றால் வெளியே தூக்கி எறியப்படுவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றால் இந்த கல்யாண வஸ்திரம் நமக்கு அவசியம் என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். 10 கன்னிகை உவமையிலும் கூட நாம் ஒன்றை பார்க்கிறோம். இங்கே மணவாட்டி இந்த கன்னிகைகள் என்று காட்டப்படவில்லை. 10 பேர் வருகிறார்கள், தாமதம் ஏற்படுகிறது, 10 பேரும் தூங்கி விடுகிறார்கள். ஆனால் மணவாளன் வந்தபோது 5 பேரிடம் எண்ணெய் இருந்தது, அவர்கள் உள்ளே சென்றார்கள். தாமதம் ஏற்படும் போது சோர்வு உண்டாகத்தான் செய்கிறது. ஆனால் ஆவியானுடைய நடத்துதல் நம்மிடத்தில் இருந்ததென்றால் நாம் நிச்சயமாக அவரோடு கூட செல்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆவியானுடைய நடத்துதலை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நம்முடைய சுய சிந்தனை, நம்முடைய சுய வேத ஆராய்ச்சி தான் இன்றைக்கு முக்கியமானதாக தெரிகிறது. யோசித்து பாருங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னார். ஆம், இன்றைய நிலையில் நாம் கற்புள்ள கன்னியாக, அவருடைய மனைவியாக அவரிடத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கணவன் மனைவியின் சிறந்த அன்பை தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பிலே வெளிப்படுத்த வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வரும்போது நமக்கு விருந்து கொடுக்கிறவராக நம்மை அழைத்து சென்று அவரோடு கூட நம்மை நித்திய காலம் வைத்துக்கொள்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் சவானா என்கிற ஒரு நகரம் இருக்கிறது, கடற்கரை பட்டணம். அங்கே மேட் டேவிஸ், தானியால் என்ற 2 பேர் 2010ஆம் ஆண்டு டிசம்பரில் திருமணம் செய்து கொண்டார்கள். 7 மாதங்கள் கழித்து 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்தில் மேட் டேவிஸுடைய தலையில் அடிபடுகிறது. அவர் நினைவிழந்து விடுகிறார். வெறும் சதைப்பிண்டம் போல படுக்கையில் கிடக்கிறார். இவர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அதனால் நீங்கள் வேறு வீட்டுக்கு எடுத்து செல்லலாம், எத்தனை நாள் உயிரோடு இருப்பார் என்று சொல்ல முடியாது, நிச்சயம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். திருமணமாகி 7 மாதம் தானே ஆயிற்று, நான் செத்தால் செத்து விட்டு போகட்டும், வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு அதெல்லாம் சகஜம்தானே. கணவன் உயிரோடு இருக்கும்போதே வேறு திருமணம் செய்து கொள்கிறார்கள் அல்லவா. ஆனால் தானியால் அதற்கெல்லாம் ஆயத்தமாக இல்லை. மன உறுதியாக அவரை பராமரிக்க ஆரம்பித்தார். 3 மாதங்கள் ஆயிற்று. கூடவே இருந்து தன்னுடைய கணவனை அவள் கவனித்து கொண்டார். 3 மாதங்கள் கழித்து லேசாக உணர்வு வந்தது. விரல் அசைந்தது, கால் அசைந்தது, கண் திறந்தது. அதற்கு பிறகு பலமான பயிற்சிகள், இது யூடியூப்பில் வீடியோக்கள் இருக்கின்றன, நீங்கள் பார்க்கலாம். எப்படிப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் எடுத்தார்கள் என்பதை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இறுதியில் அவரால் நடக்க முடிந்தது, ஓட முடிந்தது, பேச முடிந்தது.
துவக்கத்தில் தானியால் கூட அவருக்கு திருமணம் நடந்திருந்தது என்பதையே அவர் மறந்துவிட்டார். அதே அவருக்கு நினைவுக்கு வரவில்லை. ஆனால் சுகமடைந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதுபோன்ற அநேக சம்பவங்களை நான் வாசித்திருக்கிறேன். ஒரு சம்பவத்தில் மனைவி நினைவில்லாமல் மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறார். வயதான கணவர் தினமும் சென்று அவள் அருகே உட்கார்ந்து விட்டு தூங்குவதற்கு தான் வீட்டிற்கு வருவார். அவர் இதில் கேட்கிறார்கள், மனைவிக்கு தான் எந்த உணர்வும் இல்லையே, ஒன்றும் தெரியாதே, மருத்துவமனையில் கவனித்துக் கொள்வார்கள் அல்லவா, எதற்காக நீங்கள் தினமும் செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவளுக்கு தெரியாது என்பது உண்மைதான், ஆனால் எனக்கு தெரியுமே. அநேக சமயங்களில் மனிதர்களாகிய நாம் சுய நினைவை இழந்து அப்படி தேவன் யார் என்பதை மறந்து செயல்பட்டு கொடுக்கிறோம். ஆனால் அவர் காத்திருக்கிறார். எனக்கு அவர் யார் என்று தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு நான் யார் என்று தெரியுமே, நான் அவருடைய பிள்ளை என்பது அவருக்கு தெரியுமே, என் பிள்ளை என்னிடத்தில் வரமாட்டானா என்று அவர் எங்கத்தானே செய்கிறார். இது போன்ற திருமண உறவுகள் நம் தேவன் நம்மிலே எவ்வளவு அனுபவித்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அந்த அன்பை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கப் போகிறோம்? ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்புள்ள பிதாவே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே இரக்கத்தினாலே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டீர். நாங்களும் எங்களோடு அன்பாக இருக்கிறவர்கள், அன்பு இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும், யாரிடத்திலெல்லாம் நாங்கள் பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறதோ அவர்கள் அனைவரிடத்திலும் அவருடைய தவறுகளை மறந்து நீ காட்டுகிற அன்பை நாங்கள் காட்டுவதற்கு எங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.